மற்றுமொரு முக்கிய செய்தியை இப்போது பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தினர் தாக்கப்பட்டார்களா என விசாரிக்க ஆணை விடப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வியாசர்பாடி பகுதியில் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் காவல்துறையால் தமிழக வெற்றி கழகத்தினர் தாக்கப்பட்டதாக தெரியவில்லை. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை பரப்பி வருவதாக சென்னை மாநகர காவல்துறை தற்போது விளக்கம் அளித்திருக்கிறது. முன்னதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சென்னை வியாசர்பாடியில் தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் நிர்வாகிகள் தாக்கப்பட்டதாக கண்டனம் தெரிவித்திருந்தார். தற்போது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை பரப்பி வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியன் தரும் உடனடி விரைவான தகவல்களை இப்போது கேட்கலாம். தமிழக வெற்றி கழகத்தினர் தாக்கப்பட்டார்களா இல்லையா சுப்பிரமணி? வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் குடிசை பகுதியில் நேற்று தீ விபத்து என்பது நிகழ்ந்தது. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்குவதற்காக தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் வியாசர்பாடி பகுதிக்கு சென்று அவர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய பணியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது போலீசார் அங்கு இருக்கக்கூடிய பெண் நிர்வாகி ஒருவரை தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பல்வேறு தகவல்களும் பகிரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பான ஒரு விளக்கத்தை சென்னை காவல்துறை சமூக வலைதள பக்கத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதில் என்னவென்றால் குறிப்பாக பாதிக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய நபர்கள் அளித்த புகாரின் பேரில் சென்னை பெருநகர வடக்கு மண்டல இணை ஆணையர் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் வெளியாகியிருக்கக்கூடிய செய்திகள் போன்று தவறானவை என்றும், அது மட்டுமல்லாமல் காவல்துறையினர் அமைப்பின் நிர்வாகிகள் தாக்கப்பட்டதாக தெரிய வரவில்லை. மேலும் அவ்விசாரணையில் ஒரு சிலர் அவர்கள் சார்ந்த கட்சியில் அங்கீகாரம் பெறுவதற்காக உண்மைக்கு புறமான கருத்துக்களை பரப்பி வருவதாக தெரிய வந்திருக்கிறது. இருப்பினும் சென்னை காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் இது தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொள்ள துணை ஆணையர், அதாவது குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையரை நியமித்து விசாரணை நடத்த சென்னை காவல் ஆணையர் உத்தரவிட்டிருப்பதாக சென்னை காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. தாக்கப்பட்டார்களா இல்லையா என்பது குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெறும். நாளை இது குறித்த முழு தகவலும் தெரிய வரும். உங்கள் தகவல்களுக்கு, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.